மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலுக்கும் நிழலான இந்த அரங்கினிலே அமர்ந்திருக்கின்ற அறிவு சான்றோர்களே, மேடையை அணி செய்யும் அறிஞர் பெருமக்களே, அன்னை தமிழே, என் முதற்கணிந்த வணக்கம். உலகை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேலை நாட்டிலிருந்து எடுத்துக்கொள்வோம். மண்ணை நான்காக முதலில் பிரித்தவன் தமிழன்தான். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. குறிஞ்சியில் இருந்து பிரித்தார்கள். காலப்போக்கிலே பாலையும் வந்து 5 நிலமாக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கின்ற பொழுது முதல் இடம் குறிஞ்சிக்கு கொடுத்தார்கள். குறிஞ்சி என்றால் மருதமும் நெய்தல் பாலை இதெல்லாம் வேறுபட்ட நிலம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். அங்கே யார் வாழ்ந்தார்கள் என்றால் குறவன் குறத்திகள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய முக்கிய தொழில் தேனெடுத்தல் என்றாலும் கூட அவர்கள் குறி சொல்லி பிழைத்தார்கள் மற்ற நிலங்களில் போய். அதனால தான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு என்று கபிலர் எழுதினார். குறிஞ்சி நாடகம் என்று தமிழகத்திலே மிகவும் புகழ்பெற்ற நாடகம். அதனுடைய மையக்கரு விராலிமலை. அதைத்தான் பத்மா சுப்பிரமணியம் பெரிய நாட்டிய தாரகை இன்னும் இருக்காங்க. அவங்க இந்த விராலிமலையினுடைய அடிப்படையாக எழுந்த குறிஞ்சி நாடகத்தை மறுபதிப்பு செய்து பல இடங்களில் அரங்கேற்றம் பண்ணினார்கள். விராலிமலை என்றால் அதற்கு காரணமெல்லாம் சொன்னார்கள். விராலி என்றால் ஒரு மரமான இலை, அந்த இலையின் பெயரால் தான் வந்தது என்று. ஆக முருகப்பெருமான் அங்கு அருளாட்சி புரிகிறார். அதனால தான் பல கவிஞர்கள், அதிலும் சந்த கவிஞர் அருணகிரிநாதருக்கு மிகவும் பிடித்த இடம் இந்த விராலிமலை. சரி, அப்படிப்பட்ட விராலிமலையில் இன்று ஒரு அரங்கத்தை கண்டெடுத்து தேர்வு செய்து எங்களை எல்லாம் அழைத்த பாலச்சந்திரன், ஹரி பாலச்சந்திரன் அவர்களுக்கு, தம்பிக்கு என் முதற்கணிந்த வணக்கம். கிட்டத்தட்ட 1,00,000 இலக்குகளை அடைந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் 1 கோடி அளவு வளர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. வளருவார். அதனால தான் பாராட்டணும். நமது குன்னக்குடி அறிஞர் பெருமக்கள் ஒருத்தர் சொல்லுவார், குன்னக்குடி அடிகளார், வளருகிற பயிருக்கு மழை தேவை, வளர்கின்ற மனிதனுக்கு பாராட்டு தேவை. எனவே நாங்கள்லாம் அவருக்கு தேவையினால இந்த ட்ரெயின் வேகமாக போகும்போது எதோ ஆச்சுன்னா அடுத்து எங்கட பிரேக் போட தெரியாமல் தடுமாறும். இல்லைங்க, நான் முடிச்சிடுறேன், பரவாயில்ல. அதனால் அவர் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வளருவதற்கும் வாழ்த்துவதற்கும் எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்ற அளவிலே அவரை வாழ்த்துகிறேன். சரி, காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டதனால் ஒரு சில கருத்தை மட்டும் உச்சரித்து விட்டு அமர்கிறேன். திதி யோகம் கருணம் கண்டு பலன் சொல்லும் வல்லவரே, கேபியில் சித்தாந்தங்களை சித்தரித்து காட்டும் பாஸ்கரன் அவர்களே, பஞ்சபூதங்களில் பஞ்சபட்சியை சொல்லுகின்ற எனது அருமை கோட்டையூர் நண்பரே, 12 காலம் மாணவர்களுக்கு ஜோதிடத்திலே கேந்திரம் திரியோணங்களை தெளிவாக சொல்லுகின்ற எனது அருமை நண்பர் புலவர் அவர்களே,
எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் எண்ணியல் ஏற்றமிகு எண்ணியலை எடுத்து வைக்கும் என் தம்பி கீழே போயிட்டார் அவர்களே, மருமகன் அவர்களே, எத்தனையோ விதிகள் இருக்கு பலன் சொல்ல. ஆனால் ஒரு சுருக்கமான என்னுடைய 46 ஆண்டுகால அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு ஜாதகத்திலே சர்வாங்க அஷ்டவர்க்க பரல் போட்டுக்கொள்ளுங்கள். மேஷம் என்று எடுத்தீங்கன்னா 9 சாரம், அதை நவாம்சத்தில் போட்டிங்கன்னா தனசோடு முடிஞ்சிடும். அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் சும்மா இருக்கும் நவாம்சத்தில். அப்படித்தானே? மேஷம்னு மட்டும் எடுத்துக்கிட்டா. அப்படின்னா இந்த 10ஆம் இடம்தான், 11ஆம் இடம்தான், 12ஆம் இடம்தான் உங்கள் காலத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வளத்தை, ஏற்றத்தை நிர்ணயிக்கக்கூடியது. எப்படி? ஒரு சர்வாங்க அஷ்டவர்க்க பரலில் ஒரு மனிதனுக்கு எத்தனை பரல் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நூல்களில், அதாவது பழைய நூல்களில் குறைந்தது 18 பரலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிஜி ராஜன் ஒரு 20, 22 இருக்கலாம் என்று அவர் தான் முதல்ல சர்வாங்க அஷ்டவர்க்க தனியாக ஒரு நூல் போட்டார். சரி, ஒரு மனிதனுக்கு ஒரு 25 பரல் 10ஆம் இடத்திலே இருக்கிறது என்றால் 11ஆம் இடத்திலே அதைவிட கூடுதலாக ஒரு 28, 30 பரல்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க. மீண்டும் சொல்கிறேன், 10ஆம் இடத்திலே சர்வாங்க அஷ்டவர்க்க பரலிலே என்ன பரல் இருக்கிறதோ அதைவிட 11ஆம் இடத்திலே கூடுதலாக இருக்கணும். அதாவது லாபஸ்தானம் கூடுதலாக இருக்கணும். அவன் உழைக்கிறான், தொழில் புரிகிறது 10ஆம் இடம், உழைக்கிறது 10ஆம் இடம், அதன் மூலம் லாபம் வருகிறது 11ஆம் இடம், அது 10ஆம் இடத்தை விட கீழே இறங்கக்கூடாது. இது முக்கிய கருத்து. சரி, அடுத்து ஒரு சுவிட்சு வச்சான் பாருங்க. 11ஆம் இடத்திலே என்ன பரல் இருக்கிறதோ அந்த பரலை விட குறைந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் லாபங்களை அனுபவிக்கவே மாட்டான், வளமான வாழ்க்கையை வாழ மாட்டான். ஒரு கால் திசா புத்திகள் சரியாக இருந்தால் அவனுக்கு சில லாபங்கள் வரும். ஆனால் வாழ்க்கையிலே வளத்தை காணாத ஒரு பாலை வனமாகத்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை 10, 11, 12 அஷ்டவர்க்கத்திலே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு கருத்து சொல்லிவிட்டு அமரலாம் நினைக்கிறேன். ஏன்னா டைம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு 325 தம்பி அருள்வேல்கிட்ட கேட்டால் புள்ளியெல்லாம் சொல்லுவார். அதை 8ஆல் வகுத்து கொள்ளுங்கள். அப்போ 8க்கு எத்தனை நாள் விழுகுது என்று பார்த்து கொள்ளுங்கள். எந்த மேடையிலும் 47 வருஷமாக பேசாத ஒன்றை என் தம்பிக்காக இப்போ பேசுகிறேன். ஒருத்தர் எடுத்து நைட்டு பேசினார், எந்த மேடையிலும் பேசாத ஒரு கருத்தை பேசுவீங்களான்னு. பேசுகிறேன்னே, அது இப்போ பேசுகிறேங்க. ஒரு ஆண்டை 8ஆல் வகுத்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு பகுதிக்கு எத்தனை நாட்கள் விழுகும் தெரியும். கிழக்கு பக்கம் இந்திரன் இருக்கிறார், தென்கிழக்கு பக்கம் அக்னி இருக்கிறார், தெற்கு பக்கம் யமன் இருக்கிறார், தென்மேற்கில் ஒரு அரக்கர் இருக்கிறார், நைதிருதி என்ற ஒரு அரக்கர் இருக்கிறார், வருணம் இருக்கிறார், வாயு இருக்கிறார், அங்கே குபேரன் இருக்கிறார், இறைவன் ஈசானம் அங்கே இருக்கிறார் வடகிழக்கில். அப்போ இத்தனைக்கும் நாட்களை போட்டுக்கொள்ளுங்க. 8க்கும் 8ஐ போட்டுக்கொள்ளுங்க. தலைவாயில் வைக்கின்ற தலைவாயில் எவ்வளோ உயரம் இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதி இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் வைக்கணும், எந்த திதியில் வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், அது பஞ்சபட்சியில் ஆட்சியில் வைக்கணுமா, அங்கெல்லாம் விதி இருக்குது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விதி இருக்குது. நான் இதெல்லாம் இன்ஜினியர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், தேதியை குறித்து கொடுத்துருவேன். என்னுடைய ஆத்ம நண்பர்கள் கேட்டாலும் சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ தான் சொல்லணும்னு ஒரு வகுப்பையே தொடங்கியிருக்கேன். உதாரணமாக இந்திரன் பாகத்திலே, இந்திரன் நாளிலே கிட்டத்தட்ட ஆடி முடிஞ்சு ஆவணி வரும் இந்திரன் பாகம். அதிலே நீங்கள் தலைவாசல் வைக்கின்ற பொழுது எதிர்த்து யார் இருப்பார்னா கருடன் இருப்பார். தலைவாசல் வைக்கலாம்.
ஆனால் தை மாசி தொடங்குகிற பொழுது எதிர்த்து யார் இருப்பார்னா கருடன் இருப்பார். அதாவது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இறை எடுக்கிற பகுதியில் நீங்கள் தலைவாயில் வைக்கக்கூடாது. இப்போ தெற்கு யார் இருப்பார்னா சிங்கம் இருக்கும், எதிர்த்து யார் இருப்பாங்கன்னா வடக்கில் யானை இருக்கும். அப்போ தெற்கு இருக்கிற காலத்தில் நீங்கள் தலைவாயில் வைக்கலாம். ஆனால் வடக்கே இருக்கிறதுல வைத்தீங்கன்னா இந்த யானை, இந்த சிங்கம் யானையை இறையெடுத்து விடும். இது மிகப்பெரிய சூட்சமம் சார். இது வரைக்கும் பல நூல்களில் சொல்லலை, எனக்கு கிடைத்த சுவடியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நிறைய கருத்துக்களை சொல்லலாம் என்று வந்தேன். இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒன்றும் இதில் ஒன்றும் சொல்லி இந்த அரங்கில் ஒரு மண்டபமோ ஒரு வீடோ கட்டி அதில் கோயில் கட்டினா எந்த திசையில் கட்டலாம்? ஐயா, ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மண்டபமோ ஒரு வீடோ கட்டி அதில் கோயில் கட்டுறாங்க, ஒரு பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்க. வீட்டில் இருந்து கட்டினா எந்தெந்த சாமி வச்சு கோயில் கட்டலாம், மண்டபமாக இருந்தால் எந்த கோயில் கட்டலாம், அது எந்த திசையில்? விளக்கம் கொடுங்க. என் இனிய நண்பர்களே, நான் கொஞ்சம் இன்றைக்கி அவர் சொன்னதுனால பட்டு முடிச்சிருந்தான் வந்தேன். ஆனால் என்னுடைய நான் இப்போ சொன்னது பாயிண்ட்டாக தானே சொன்னேன், ஏதாவது கதை இழந்தேனா? ஜோதிடமும் பாயிண்ட்டு தான், வாஸ்துவும் பாயிண்ட்டு தான். என் தம்பி, இவர் தம்பி மட்டும் இல்லைங்க, எனக்கு 6 உயிர் தம்பி. முதல்ல ஒன்று, அவர் கேள்விக்கு வீடுகளில் கோவில் கட்டலாமான்னா கட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் கட்டக்கூடாது, உறுதியாக கட்டக்கூடாது. ஒரு மன்னன் மாளிகையாக இருந்தாலும் அங்கே கோயில் கட்டக்கூடாது. அப்படி வாஸ்துக்கே தலைமை யாருன்னா மயன் தம்பி. அந்த மயன் யார் தெரியுங்களா? ராவணனுடைய மாமனார். இலங்கையை அவன் தான் நிர்மாணித்தான். ஆஞ்சநேயன் வந்து பார்த்துட்டு அயோத்தியை விட அழகான நகரம் சொன்னான். அப்போ ஏன் அழிஞ்சது? சரியான கேள்வி நான் கேட்குறேன் இல்லையா? மயன் வாஸ்துக்கே தலைவன், அவன் நிர்மாணம் பண்ணின அந்த அரண்மனை அவனும் அழிந்து, அந்த அரண்மனையும் ஏன் அழிந்ததுன்னா ஒரு சிவன் கோவில் கட்டணும்னு நினச்சான். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இவரை மாதிரி மாமாட்ட கேட்டிருக்கணும்ல. தான் தோன்றி தனமாக அங்கே ஒரு அரண்மனையில் சிவன் கோவில் கட்டினா பிடிச்சிச்சு சனியன். சரி, அடுத்து இது தனி மனிதனுக்கு கேட்டது, கோவில் கட்டக்கூடாது. ஏன்னா என்னுடைய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவர் திண்டுக்கல்லில் இருக்கார், மிகப்பெரிய கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போகிறாரு. முன்னாடி பேசின சூரிய நாராயணன், அவருக்கெல்லாம் இதை நான் நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அதான் இவர் கேட்குறார். அன்பு கூர்ந்த தலைவர் அவர்களே, நண்பர்களே, சான்றோர்களே, அறிஞர்களே, தென்மேற்கில் தான் அந்த விநாயகரை வைக்கணும். வடகிழக்கிலே விநாயகர் வைத்தால் அந்த கட்டடத்தினுடைய உரிமையாளன் உரிமை மாறிவிடும். இது சத்தியபூர்வமான உண்மை சார். அது மட்டுமல்ல, வடகிழக்கிலே ஒரு கோவில் கட்டுறான், வடகிழக்கில் விநாயகரை வச்சா இடுப்புக்கு கீழே பாதிப்பு வரும், இந்த ஸ்பைனல் கார்டுலேருந்து பாதிப்பு வரும். நான் ஒரு பெருமாள் கோயிலுக்கு இப்போ போயிருந்தேன், கும்பாபிஷேகத்துக்கு. என் மனைவி வந்தாங்க. இதில் என்னென்னா, என் மனைவி பிரேக்கு போட்டு போட்டு பார்க்குறேன், என் வாய் தான் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. சொன்னேன், என்னங்க வடகிழக்கில் விநாயகரை வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் முடிச்சிட்றேன். இல்லை, பெருமாளுக்கு இதெல்லாம் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார்னு நான் சொன்னேன். இவருக்கு பின்னாடி பிரச்சனை வரப்போகணும். பின்னாடி பிரச்சனை வந்து 14 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டை பாதிக்கும் சார். அதனால் இது எதை வச்சு சொல்கிறாருன்னா, உள்ளே நுழையும் போதே காரை விட்டு நானும் என் மனைவியும் என்னுடைய மாணவியும் இறங்கும் போதே பார்த்துருவேன். எப்படியும் ஒரு திருடன் பாருங்கள், எங்கேயாவது போனோன்னா அவங்க பாக்கெட்டெல்லாம் பார்ப்பான். அதுமாரி நான் பார்ப்பேன். வடகிழக்கு தான் விநாயகர், அது நினச்சி தான் கேட்குறார். தவறு, அதை தென்மேற்கில் வைக்கணும். ஏன்னா இந்த பகுதியில் தென்மேற்கில் இங்கே தான் மூல நட்சத்திரம்னு பேர். 27 நட்சத்திரத்தை பிரிச்சிருக்கான்.
நானும் என் மனைவியும் என் மாணவியும் வரும்போது சொன்னேன், அம்மா உனக்கு 40 வயதை கடந்துருச்சு, உனக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வரும்னு. ஐயா வந்துருச்சு, கட்டி வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. அப்போ மூலக்கடலை இழுப்பின்னு சொன்னான். அதனால் அங்கே தான் விநாயகப் பெருமான் இருக்கிறார். எனவே தென்மேற்கை தவிர வேறு எங்கேயும் விநாயகரை வைத்தால் பாதிக்கும். அதிலும் குறிப்பாக வீட்டில் விநாயகர் கோயில் கட்டாதீர்கள். நன்றி, வணக்கம்.